வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சூர்யா வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க, "இந்த பாருங்க பாரதி, நம்ம இங்க இனி இருக்கக்கூடாது. நம்ம நம்ம ஊருக்கு கிளம்பலாம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "எங்க ஊருக்கு போனோம்?" அப்படின்னு வந்து நம்ம பாரதி கேட்குறாங்க. "என்ன புரியலையா? நம்ம இங்க வந்து இவங்க வீட்ல நிறைய நாள் இருக்கக்கூடாது. நம்ம மறுபடியும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். நம்ம பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து போகலாம். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்னடா மனசுல நினைச்சுக்கிட்ட?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பார்வை நம்ம சூர்யாவை பார்க்குறாங்க. அதில் அரண்டு தெறிச்சு நிற்கிறாங்க சூர்யா. அப்படியே வாசுவி ஆவி வந்து நம்ம பாரதி உடம்புல பாஞ்சிட்டுன்னு சொல்லலாம். அப்படி நீ யாரை கூடுறா? அது என்னோட மனைவிடா. நீ வந்து எப்படி வந்து அவளை பொய் சொல்லி வந்து கூப்பிடுவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பார்வையை பார்த்து அப்படியே தெறிக்க விட்டு ஒரு கன்னத்தில் பலார்னி வைக்குது. இதுக்கு மேலே நீ வந்து என்ன இங்கேருந்து கூட்டா உன்னை உயிரோடையே வந்து அப்படியே வந்து சாகடிச்சிருவேன் அப்படின்னு வந்து நம்ம பாரதி வந்து சூர்யாவை அப்படியே அடித்து மிரட்டிட்டு போகிறாங்கங்க. அது ஒரு பேரறிஞ்சது கணங்க நிற்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து துணி மடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் சூர்யா வந்து, இப்போ பாரதிகிட்ட பேசிடலாம், இப்போ தான் பக்கத்தில் யாரும் இல்லை, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பாரதியை இப்போ தான் கன்ஃபியூஸ் பண்ணி அவளை வந்து ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு நல்ல சான்ஸு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்காங்க. பாரதி பாரதி அப்படின்னு வந்து கூப்பிடாங்க நம்ம சூர்யா. நம்ம பாரதி கேட்காத மாதிரி இருக்காங்க. மறுபடியும் வந்து, ஏ பாரதி, உனக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், உன் காதில் கேட்குதா? நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம் பாரதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊருக்கா? யாருக்கு ஊருக்கு, எதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பாரதி நீ இப்படி கேட்டுட்ட? எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும் பாரதி. இங்கே இருந்திட முடியுமா? முடியாதுல்ல. நம்ம நாளைக்கு ஊருக்கு வந்து கிளம்பலாம். நம்ம 2 பேரும் இழந்த வாழ்க்கையை நாம தானே தேடி போய் ஆகணும். நீ மறந்த ஞாபகங்களை நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன் பாரதி. நம்ம சந்தோஷமா 2 பேரும் வாழலாம். நம்ம பிள்ளைங்க கூட ஜாலியாக மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு முழு பூசணிக்காயை சோத்துன மறைச்ச கதையாக வந்து சூர்யா அப்படியே நம்ம பாரதியை வந்து நம்ப வச்சு எப்படியாவது வந்து இங்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய தில்லாலங்கடி பிளானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தாங்க நம்ம பாரதிக்குள்ளே வந்து வாசுவோட ஆவி வந்து இறங்கிடுச்சின்னு சொல்லலாம் பாரதியை. இதுக்கு மேலே இவர் வந்து முட்டாளாக்கக்கூடாது. இப்போ நம்ம காட்டில் இந்த சூர்யா அப்படியே தெரிச்சு ஓடணும், பாரதிக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து வாசுவின் ஆவி முடிவு பண்ணி நம்ம பாரதிக்கு உடம்புல இறங்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். சூர்யா மறுபடியும் சொல்லாரு, பாரதி நாளைக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிக்கிட்டு காலையிலே புறப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதி கேட்குறாங்க, ஏன், எதுக்கு? உன்னால் என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டே போக முடியாது, அதை புரிஞ்சிக்க. என்ன பாரதி நீ இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளோ தூரம் சொல்லேன், நீ மறுபடியும் கேட்க மாட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னடா உன் மனசில் நினச்சிக்க, உனக்கு என்னடா வேணும்? நான் கேட்க மாட்டேன். நீ வந்து யாருக்கிட்ட பேசுகிற அப்படின்னு வந்து உனக்கு தெரியுமாடா அப்படின்னு வந்து ஒரு பெரிய முறைச்சி ஒரு பார்வையை பார்க்குறாங்க. அதில் அப்படியே பேரஞ்சு மாதிரி நிற்கிறாங்க. நீ என்ன கேட்க மாட்டல, எதுக்காகடா என் வாழ்க்கையில் வந்து நீ இப்படி வந்து விளையாடுற, இதோடி நிப்பாட்டிக்க அப்படின்னு வந்து கண்ணை அப்படியே வந்து பலார்னு இந்த வாசுவின் ஆவி வந்து இறங்கி நம்ம சூர்யாவை பார்க்குது. அதோட ஒரு அடி கன்னத்தில் பலார்னி வைக்குது. உனக்கு இவ்வளோதான் மரியாதை, நீ மறுபடியும் வந்து என் வாழ்க்கையில் வந்த உன்னை வந்து அவ்வளோதான் உயிரோடையே சாகடிச்சிடுவேன். நான் யாருன்னு இப்போ உனக்கு புரியுதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்படியே பேரஞ்சர் மாதிரி அரண்டு போய் நிற்கிறாங்க. இனிமேல் பாரதி கிட்ட நம்ம விளையாட முடியாது, அவளுக்கு உடம்புல ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிக்க விட்டுறாங்க. நம்ம வந்து சத்தியமாக இனி இங்கேருந்து போய் தான் ஆகணும். பாரதி வந்து கண்டிப்பாக வந்து என் கூட வர போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க சூர்யா. அதோட பார்த்தோன்னா நம்ம மித்ராவும் வந்து பாரதியை எப்படியாவது இங்கேருந்து ஓரம் கட்டிடணும். ஏன்னா ஆதிக்கு மறுபடியும் பழைய ஞாபகங்க பாரதியை பார்க்க நேரம் எல்லாம் வந்து போகுது. இது சரி கிடையாது. கண்டிப்பாக பாரதிக்கு ஃபேமிலியை இங்கேருந்து துரத்தியே ஆகணும். ஏதாவது பண்ணி அவளை இங்கேருந்து துரத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து நம்ம மித்ரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மித்ராவையும் வாசுவின் ஆவி வந்து நம்ம பாரதிக்குள்ளே இருந்து கன்னத்தில் மித்ராவையும் அரைஞ்சி ஓட விரட்டி திறக்கியபடியே போகிறாங்கங்க. பார்க்கலாங்க.